Hey guys, எல்லாருக்கும் பெரிய ஹாய் அண்ட் வணக்கம். Microsoft Azure அப்படின்றது இன்னைக்கு cloud computingல மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வச்சிருக்கு. ஸோ அதில் நம்ம ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா Microsoft Azure AZ-900 அப்படின்ற சர்டிஃபிகேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் தமிழில் இந்த அளவுக்கு குவாலிட்டியான கண்டென்ட் இருக்கா பார்த்தீங்கன்னா இல்லை, நிறைய தேடி பார்த்தேன். ஸோ அந்த கண்டென்ட்டை நம்மளுடைய மக்களுக்கு நம்மளே கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு கோர்ஸ். மைக்ரோசாஃப்ட் AZ-900ல நம்ம இந்த ஒரு கோர்ஸ் ஃபுல்லாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன அப்படின்றதையும், கோர் அஜூர் சர்வீசஸ், அஜூர் வந்து நிறைய சர்வீசஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த சர்வீசஸ்லாம் என்ன அப்படின்றது கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி எப்படி கொடுக்குறாங்க, ப்ரைவேசி, நாம் அவங்கக்கிட்ட ஏன் வாங்கணும் அப்படின்ற ட்ரஸ்டெல்லாம் எதுக்காக அப்படின்றதுலையும் எப்படி சொல்கிறாங்க, அந்த AZ-900ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். அஜூரில் நம்ம சர்வீஸை எடுக்கணும்னா கண்டிப்பாக சும்மா கொடுக்க மாட்டோம், அதுக்கு காசு நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த காசு எப்படி இருக்கும், அவங்களுடைய சப்போர்ட், நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தால் பரவாயில்ல, தெரியாத விஷயமா இருந்தால் அதோட சப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோர்ஸில் நம்ம கவர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அஜூர் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அஜூர் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன மாதிரியான தீர்வுகளை கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். க்ளவுடை வந்து நம்ம கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எப்படி மானிட்டரிங் பண்ணுது, நம்மளுடைய டேட்டாவை தூக்கிட்டு போயிட்டு அமெரிக்காவில் வச்சா ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா கடுப்பாகும் இல்லையா. ஸோ அதுக்கு மாதிரியான என்ன மாதிரியான ப்ரைவேசி பாலிசிஸ் வச்சுருக்காங்க, ஸோ அதை எப்படி மானிட்டர் பண்ணுறாங்க, ஸோ அப்படிலாம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். கூடவே பார்த்திங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் டிப்ஸ், அதாவது நம்ம AZ-900 நம்மளும் சும்மா எழுதிட முடியாது, நம்மளும் அதுக்கு பே பண்ணி தான் எழுதணும். அதனால் அந்த எக்ஸாமை நம்ம எப்படி கவர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். AZ-900ல சொல்லியிருக்கிற லேப்ஸ் என்ன, அங்கே கொடுத்துருக்கிற டெமோஸ் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக Azure விசஸ் GCP விசஸ் AWS, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் வெப் சர்வீசஸ் நம்ம க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் டாப் மோஸ்ட்டில் இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Azure, ஸோ அதுக்கு அடுத்த இடத்துல GCP இருக்குது. டாப் 3 க்ளவுட் ப்ரொவைடிங் சர்வீசஸோட நம்ம அந்த கம்பேரிசனை பார்க்க போகிறோம். என்ன சர்வீஸ் இருக்குது, என்ன சர்வீஸ் இல்லை, இவங்க ஏன் பெஸ்ட்டாக இருக்காங்க, யார் ப்ரைஸில் பெஸ்ட், யார் சர்வீஸில் பெஸ்ட், ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா மேஜர் க்ளவுட் ப்ரொவைடர்ஸ், இவங்க மட்டும் தானே, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதில் AWS, Azure, GCP, இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா டாப் 3 இடத்துல வந்துடுறாங்க. மீதி இருக்கிற அலிபாபா கிளவுட், ஆரக்கல், IBM கிளவுட், டென்சன்ட் கிளவுட், இந்த மாதிரியான கிளவுட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே காம்படிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் எங்கடா ஆப்பிட் iCloud இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிட் iCloudன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிளோட நிறுவனத்துக்கு மட்டுமே அவங்களுடைய ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க பப்ளிக் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு வரல, அதனால் இந்த லிஸ்ட்டில் அவங்க இல்லை. சரி, ஏன் மைக்ரோசாஃப்ட் அஜூர், நம்ம AWS இருக்குது, GCP இருக்குது, ஆரக்கல் இருக்குது, இந்த மாதிரியான நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்குது. சொல்ல நம்ம மைக்ரோசாஃப்ட் அஜூருக்குன்னு போகிறதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கணும் இல்லையா. நம்ம எங்கே ஏன் போகிறோம், நமக்கு இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்பர்ஸில் அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க. Fortune 500 கம்பெனிஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபார்ச்சூன் அப்படின்றது ஒரு கம்பெனி, அவங்க வருஷம் ஒரு லிஸ்ட்டை வெளியிடுவாங்க. என்ன லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிற 500 கம்பெனிஸ் அவங்க அதிகமான ஜெனரேஷன் நம்மளுடைய மணியை வந்து ஜெனரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ அதுதான் Fortune 500 கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஆஃப் வெல்த்தை வந்து பில்ட் பண்ணுற அந்த கம்பெனிஸோட லிஸ்ட்டை தான் Fortune கொடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த 500 கம்பெனிஸ்லேயே 95% ஆஃப் கம்பெனிஸ் மைக்ரோசாஃப்டோட அஜூர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிஸ்னஸ் நீட்ஸுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் அஜூரில் தான் இருக்கிறதுலே அதிகமான சர்வீசஸ் இருக்குது. 200க்கும் அதிகமான க்ளவுட் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. நீங்கள் அடுத்த வருஷம் இதை படிச்சிங்க அப்படின்னா அந்த டைமில் 300 கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டேட்டா செக்யூரிட்டி, நம்ம செக்யூரிட்டி இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட போகிறதே வேஸ்ட்டு தானே. ஸோ இந்த டேட்டா செக்யூரிட்டி அப்படின்றது வருஷத்துக்கு $1 பில்லியன் வந்து பார்த்திங்கன்னா வெறும் செக்யூரிட்டிக்காக மட்டுமே அஜூர் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நம்பர் பிகைண்ட் காம்படிட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதாவது காம்படிட்டர்ஸ்க்கு நடுவில் இந்த அஜூர் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறாங்க, நிறைய யூசேஜும் வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையான எல்லா சர்வீசஸுமே அஜூர் கொடுக்குறாங்க. நம்ம AZ-900 பார்க்குறதுக்கு முன்னாடி க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்னே தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம AZ-900 படிக்கிறது வேஸ்ட்டு தான். க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்னா ஒரு சர்வீசஸை வந்து இன்டர்நெட் மூலமா நமக்கு கொடுக்கிறது.
ஒரு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், இல்லை நமக்கு தேவையான கம்ப்யூட்டர்ஸ் ஆகட்டும், நமக்கு தேவையான ஸ்டோரேஜ், டேட்டாபேஸ், நெட்வொர்க்கிங், ஏன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நமக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறதுக்கு கூட இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை யூஸ் பண்ணலாம். பேசிக்காக க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் இருக்காரு, ஒரு க்ளவுட் மெஷின்ஸ் இருக்குது. இந்த க்ளவுட் மெஷின்ஸ்னால் வெறுமனே அது வந்து ஒரு கோட் மட்டும் கிடையாது, அதுக்கு ஃபிசிக்கலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த உலகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி வச்சிருக்கிற அந்த ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒரு யூசர் தாங்கிட்ட இருக்கிற லேப்டாப்பை வெறும் இன்டர்நெட்டை பயன்படுத்தி மட்டுமே அதை ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் க்ளவுட் கம்ப்யூட்டிங். இந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ், கம்ப்யூட்டிங் பவர், இந்த சர்வீசஸ் எல்லாமே இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்குள்ளே தான் வரும். சரி, க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா ஒரு பேசிக்கான ஒரு அவுட்லைன் தெரிஞ்சாச்சு. ஆனால் எத்தனை டைப் இருக்குன்னு தெரியணும் இல்லையா? ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 முக்கியமான டைப் இருக்குது. சர்வீஸ் மாடல், டிப்ளாய்மெண்ட் மாடல். சர்வீஸ் மாடல்னால் எண்ட் யூசரான நாம சூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடல் தான். இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுமா, இல்லை பிளாட்ஃபார்ம் வேணுமா, இல்லை சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் வேணுமா அப்படின்றத முடிவு பண்ணுறது நாம தான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு இமேஜ் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஆன் ப்ரைமிசஸில் நம்ம ஒரு சர்வரை பில்ட் பண்ணணும் அப்படின்னா நெட்வொர்க்கிங் நம்ம தான் பண்ணணும், ஸ்டோரேஜ் நம்ம தான் கொடுக்கணும், சர்வர்ஸ் நம்ம தான் கொடுக்கணும், ஓஎஸ் நம்ம தான் போடணும், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற டேட்டா அப்ளிகேஷன் வரைக்கும் எல்லாமே நாம தான் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த இமேஜில் காமிக்கிற மாதிரி. இதுவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஹார்ட்வேர் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும், அதுக்கு மேலே இருக்கிற எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் கொடுக்கறது எல்லாமே சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே யூசர்ஸான நாம வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுவோம். ப்ளூ கலரில் காமிக்கிற நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ், சர்வர்ஸ், விசுவலைசேஷன் இப்படின்னா என்னென்னு நம்ம ஃபுல்லாக போக போக பார்க்க தான் போகிறோம். அதை மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்க போகிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன், டேட்டா, ரன் டைம், உனக்கு தேவையான அப்ளிகேஷனை நீயே இன்ஸ்டால் பண்ணிக்கோ, உனக்கு தேவையான டேட்டாவை நீயே மேனேஜ் பண்ணிக்கோ, ரன் டைம் எந்த அளவுக்கு வேணுன்றதை கூட நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. மிடில் வேரில் அதாவது ஓஎஸ்க்கு நடுவில் வந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதுவே பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அவன் எல்லாமே கொடுத்துருவான். நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும் போதும். உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு கோடு இருக்குது, அந்த கோடை வந்து நான் அப்ளிகேஷன் இன்டர்நெட்ல ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்க பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸை எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற டேட்டாவை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அப்ளிகேஷன் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே ஓஎஸ் ஆகட்டும், அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும் எல்லாமே மைக்ரோசாஃப்டே கொடுத்துருவாங்க. சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் அப்படின்னா எல்லாமே கம்பெனிஸே மேனேஜ் பண்ணிக்கும். நம்ம என்ன பண்ணனா அதை யூஸ் பண்ணிட்டு பே பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜிமெயில் எடுத்துக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன், ஐஃபோன் அப்ளிகேஷன், நீங்கள் பார்த்துட்டு இருக்க யூடியூப் கூட இப்போ பார்த்தீங்கன்னா அது சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் தான். நீங்கள் ஜஸ்ட் வீடியோவை பார்க்குறீங்க, அதுக்கு தேவையான வீடியோஸ் வந்து எங்கேயோ ஒரு கிரியேட்டர் வந்து வீடியோ போடுறது, அதுக்கு தேவையான சர்வர்ஸை மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கூகுள் பார்த்துக்குது. ஸோ இது எல்லாமே பண்ணுறதுனால தான் சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் கொஞ்சம் பாப்புலராக போயிட்டு இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணுவாங்க. பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் டிப்ளாய்மெண்ட் மாடல்னு ஒன்று இருக்கு. இந்த டிப்ளாய்மெண்ட் மாடல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான டைப் இருக்கு. பப்ளிக் கிளவுட், பிரைவேட் கிளவுட், ஹைப்ரிட் கிளவுட். இந்த 3 முக்கியமான மாடலை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கிளியர் இமேஜ் இருக்கு. பப்ளிக் கிளவுடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் வந்து ரொம்ப விசிபிளாக பீப்புள்ஸுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதுவே ப்ரைவேட் கிளவுட் எடுத்துக்கினா ஒரு கீயை போட்டு ஒரு சின்ன செக்யூரிட்டி சிம்பிள் மாதிரி காமிச்சிருக்காங்க இல்லையா, அதாவது இது வந்து ஒரு தனிநபருக்கு உட்பட்ட ஒரு கிளவுட் அப்படின்னே சொல்லலாம். ஹைப்ரிட் கிளவுடுன்றது ஒரு கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறது தான். செக்யூரான டேட்டாவை ப்ரைவேட் கிளவுட்லையும் யூசர்ஸ் பார்க்கக்கூடிய டேட்டாவை பப்ளிக் கிளவுட்லையும் வச்சுட்டு ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால இதை ஹைப்ரிட் கிளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. பப்ளிக் கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸை கொடுக்குது. இது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ், சர்வர் இது எல்லாமே இன்டர்நெட் மூலமா கொடுக்குறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அஜூர், AWS, GCP இது எல்லாமே சொல்லலாம். இந்த பப்ளிக் கிளவுடில் நம்மளுடைய முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ரிசோர்ஸஸை நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும், ரெடியூஸ் பண்ணிக்க முடியும், காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அளவுக்கு தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு எவ்வளோ யூஸ் பண்ணிங்களோ அதை மட்டும் நம்ம பே பண்ணால் போதும். குளோபலாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்படின்ற ஒரு விஷயமும் அதுக்கான ஆத்தென்டிகேஷன் கீ இருந்தால் மட்டும் போதும். நம்ம பப்ளிக் கிளவுடை எங்கிருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். இதுக்கு நம்ம எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் இருக்குது, இல்லை பெரிய கம்பெனியாக இருக்குது, அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹார்ட்வேரை மேனேஜே பண்ண வேணாம், நான் வந்து வெறும் சாஃப்ட்வேர்லேயே போய்க்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பப்ளிக் கிளவுடை யூஸ் பண்ணிக்கலாம்.
பிரைவேட் கிளவுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த பிரைவேட் கிளவுட் வந்து ஒரு யூசர் எடுக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் வந்து அந்த பிரைவேட் கிளவுடை வாங்குறேன் அப்படின்னா எனக்குன்னு டெடிக்கேட்டடான ஒரு ஹார்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. இதை ஒரு சிங்கிள் ஆர்கனைசேஷனுக்கும் கொடுக்குறாங்க. இது எப்படின்னா ஒரு ஆன் ப்ரைமிசஸில் பிரைவேட் கிளவுடு நமக்கு தான் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். நீங்கள் இன்டர்நெட் மூலயமா ரிசோர்ஸஸ், டேட்டா, ஸ்டோரேஜ் யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், யாருக்கு ஆக்சஸ் கொடுக்கணும், இது எல்லா விஷயத்தையுமே நாம தான் மெயின்டைன் பண்ண போகிறோம். இதுக்கு செக்யூரிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு தனிநபருக்கு சொந்தப்பட்டது அப்படின்றதுனால ஸோ டைரக்ட் அட்டாக் அப்படின்னு ஒன்று நடந்துச்சுன்னா உங்களை பாயிண்ட் பண்ணி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இதோட செக்யூரிட்டி லெவல் அப்படின்றது ஒன் ஸ்டெப் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி இதில் காஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ரிசோர்ஸஸ் வேணும் வேணாம் ஸோ அப்படின்ற எல்லா விஷயங்களும் பண்ணலாம். ஆனால் ப்ரைவேட் கிளவுட் அப்படின்றது ஒரு ஹார்ட்வேரை நீங்கள் மொத்தமாக எடுக்கிற மாதிரியான ஒரு குட்டி டிராபேக்கும் இருக்குது. இந்த ப்ரைவேட் கிளவுட் யாருக்கு ரொம்ப யூஸாக இருக்கும், யார் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவாங்கன்னா பேங்கிங் செக்டார்ஸ், ஹெல்த் கேர் செக்டார்ஸ், ராணுவ ரகசியங்களை வச்சிருக்கிற மிலிட்ரி ஆர்கனைசேஷன், ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கிளவுட் யூஸ் பண்ணுவாங்க. பிரைவேட் கிளவுட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் பார்ட்டி கிட்ட கொடுத்து தான் மெயின்டைன் பண்ணணும்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மிலிட்ரி சீக்ரெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சீக்ரெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் கிளவுடில் இருக்கும். அந்த பிரைவேட் கிளவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி செக்யூர்டாக இருக்கும். ஸோ இதையுமே பிரைவேட் கிளவுட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஹைப்ரிட் கிளவுட் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ரெண்டு கிளவுடையும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு கிளவுட். ஸோ இந்த மிக்ஸ் பண்ண மாதிரியான கிளவுட்னா நமக்கு தேவையான பீப்புள் பார்க்கணும்னு நினைக்கிற டேட்டாவை பப்ளிக் கிளவுட்லேயும் நம்ம மெயின்டைன் பண்ணணும், செக்யூர்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கிளவுட் அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக சொல்லணும்னா நாசா, இஸ்ரோ மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. அது பீப்புள் பார்க்கணுன்றதுக்காக சில ஆர்டிக்கலை வெளியிடுவாங்க. ஸோ அதுவுமே அவங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது தான். ஆனால் பீப்புள் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கலாக வெளியிடுவாங்க. ஸோ அது எல்லாமே பப்ளிக் கிளவுடில் இருக்கும். ப்ரைவேட் கிளவுடில் ஒரு ராக்கெட் எப்படி மேனேஜ் பண்ணுறது, ராக்கெட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்குள்ளே இருக்கிற இன்ஜினை எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப அதிகமான அளவில் வச்சுருப்பாங்க. ஸோ அது எல்லாமே அவங்க ப்ரைவேட் கிளவுடில் தான் வைப்பாங்க, பப்ளிக் கிளவுடில் வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த டேட்டா லீக் ஆகிடுச்சுன்னா இன்னொரு ஆர்கனைசேஷன் இதை எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பப்ளிக் கிளவுடை நம்ம ரிசோர்ஸஸை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். சென்சிட்டிவ் டேட்டாஸ் மட்டும் ப்ரைவேட் கிளவுடில் ஒரு மந்த்லி பேக்கேஜோ இயர்லி பேக்கேஜோ எடுத்து நம்ம வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை காஸ்ட் எஃபெக்டிவாக நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். பப்ளிக் கிளவுடில் முடிஞ்ச அளவுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக பயன்படுத்திட்டு ப்ரைவேட் கிளவுடில் கொஞ்சம் அதிகமான காசு கொடுத்து சென்சிட்டிவ் டேட்டாவை சேவ் பண்ணி வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹைப்ரிட் கிளவுட் ரெண்டுமே இருக்கிறதுனால ப்ரைவேட் கிளவுட் இருக்குது, பப்ளிக் கிளவுட் இருக்குது. அதனால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இது யாருக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேலபிலிட்டி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ஆர்கனைசேஷனில் சம்டைம்ஸ் திடீர்னு 100 பேர் வேலை பார்க்கலாம், திடீர்னு 500 பேர் வேலை பார்ப்பாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் த நீட்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஹைப்ரிட் கிளவுட் நம்ம வந்து ஸ்கேலபிள் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெரி எஃபெக்டிவ் சென்சிட்டிவ் டேட்டாவையும் நம்ம இந்த ஹைப்ரிட் கிளவுட் மூலமா சேவ் பண்ணி வைக்கலாம். தேங்க்யூ. இந்த ஃபஸ்ட்டு வீடியோ முடிஞ்சிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய சர்வீஸ் மாடல் இருக்குது. எதுக்காக நம்ம வந்து அஜூரை யூஸ் பண்ணணும், அதில் எப்படி ஒரு விர்ச்சுவல் மிஷின்ஸ் கிரியேட் பண்ணுறது, கம்ப்யூட்டிங் பவர்னா என்ன, ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாமே வர வர நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். நீங்கள் கூடவே படிச்சுட்டு வாங்க. ஸோ நீங்கள் படிக்க ரொம்ப சீக்கிரமாகவே இந்த AZ-900 எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம். தேங்க்யூ ஆல்.